அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக வாழ்க்கையிலே ஏழ்மையை விட்டும் பாதுகாப்பு பெறுவது, ஏழ்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது, இது எல்லோரும் பிரியப்படக்கூடிய ஒன்று. யாருமே இதை பிரியப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அமல்கள் நம்ம ஒவ்வொன்றாக சொல்லித்தரோம். ரிசுக்கு சம்பந்தமாக, இரணத்தை நாம் மீட்டுவது சம்பந்தமாக, இரணத்திலே நமக்கான இரணத்திலே பரக்கத்து ஏற்படுவதற்கு, வறுமை இல்லாத ஒரு நிலையில் வாழ்வதற்கு ஹதீஸ்களில், குர்ஆன்களில் பெரியார்கள், நம்முடைய முன்னோர்களான உலமாக்கள் அனுபவ ரீதியாக செய்த அமல்களை நாம் ஒவ்வொன்றாக பதிவிடுகிறோமே. இதனுடைய நோக்கம் பணத்தை அதிகமாக சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி பெருமை அடிக்கிறதுக்கு அல்ல. யாரிடமும் மௌத்து வரையிலும் யாரிடமும் நாம் தேவையாகக்கூடாது. அல்லாஹ்விடம் மட்டுமே நாம் தேவையுடையவர்களாக இருக்க வேண்டும். என்கிட்ட காசு இல்லைங்க, ஏதாவது உதவி செய்யுங்கண்ணே, ஒரு தேவையை நாடி மக்களுக்கு முன்னாடி கையை நீட்டி நம்ம நின்றக்கூடாது. அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும். பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு அதிகமாக கொடுத்து அந்த பொருளாதாரத்திலிருந்து ஏழை மக்களை தேடி, வறியவர்களுக்கு, கடன்பட்டவர்களுக்கு தாராள மனதுடன் இன்ஷா அல்லாஹ் நாம் உதவி செய்யணும் என்ற நல்ல எண்ணத்தில் தான், இஹ்லாஸோடு ஒவ்வொரு அமலையும் நம்ம செய்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிசுக்கில் அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்துவோம். வறுமை இல்லாத ஒரு நிலையை இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். கண்டிப்பாக நம்பிக்கை தான். 5 வக்து நம்ம கரெக்டாக தொழுவணும், பேணுதலாக இருக்கணும். இந்த நிலைகளோடு சில அமல்களை செய்வோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு பரக்கத் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எந்த ரிசுக்கு கிடைச்சாலும் சரிங்க, அதில் நமக்கு மன நிறைவு இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். மன நிறைவு இன்னும் கிடைக்காதா, பேராவல், பேராசை சுத்தமாக கூடாது. இருப்பது பரக்கத், இருப்பது போதுமானது, இருப்பதை கொண்டு தேவை நிறைவேறுது, அல்ஹம்துலில்லாஹ் என்ற நிலையோடு நம்ம கடந்து செல்லணும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதர் தினமும் 100 முறை ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பிறகு ஓதுறது சிறந்தது. ஏதாவது ஒரு நேரத்தை நம்ம குறிப்பிடணும். ஒரு அமலை செய்கிறோன்னு சொன்னால் ஒரு நேரத்தை குறிப்பிட்டுக்கணும். உதாரணமாக இந்த அமலை நான் இந்த நேரத்தில் செய்வேன் அப்படின்னு குறிப்பிட்டால்தான் அந்த நேரத்திற்கு அதை செய்யும் பொழுது அதில் இஸ்திகாமத்து கிடைக்கும். தினமும் 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்ற இந்த வார்த்தையை, இந்த கலிமாவை 100 தடவை சொன்னால் 4 விதமான பலன் கிடைக்கும். முதலாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வறுமையை, ஏழ்மையை போக்கி வாழ்வாதார நெருக்கடியை விட்டும் பாதுகாப்பை தருவான் இந்த திக்ரை ஓதுறதுனால. இரண்டாவது, கபரிலே உள்ள அந்த வெறிச்சியை விட்டும் பாதுகாப்பு பெற்று ஒளிமயமாக, நமக்கான கபரு ஒளிமயமாக இருக்கும். மூன்றாவது, போதும் என்ற மனம், வெளிரங்கத்திலும் சரி உள்ரங்கத்திலும் சரி போதும் என்ற மனம் நமக்கு உண்டாகிவிடும். பிறருடைய தேவை ஆகுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். நாலாவது, சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியம். இந்த 4 விதமான பலன் லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்ற திக்ரை ஒவ்வொரு நாளும் 100 முறை ஓதுவதினால் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். எனவே இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் பேணுதலோடு நம்பிக்கையோடு செய்வோம். அல்லாஹ்வின்
அருளை பெற்ற நல்ல மக்களாக ஆகுவோம். எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து அதனுடைய பலன்களை கண்கூடாக பார்க்கும் அந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.